பாக்ய ரகசியம் நேயர் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எபிசோட்ல சித்திர மாதத்துல சித்திர பௌர்ணமிக்கு அன்னைக்கு ரொம்ப விசேஷமா நம்ம சொல்லப்படுறது எதுன்னா சித்திரகுப்தன் ஆலயம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற சித்திரகுப்தன் ஆலயத்துக்கு எல்லாரும் போய் வணங்கி வராங்க. ஏன் வணங்கி வராங்க, அவருடைய வரலாறு என்ன, அங்க வணங்குறதுனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். உலகிலேயே சித்திரகுப்தனுக்கு இருக்கிற முதல் கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருக்கிற மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம் அருகிலே இருக்கிற அந்த சித்திரகுப்தன் ஆலயம் ரொம்ப பிரசித்தி. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் ஆலயம் ரொம்ப பிரசித்தி. அங்க மூலவர் சித்திரகுப்தர். சித்திர பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் கர்ணகி அம்மன், அதாவது அவருடைய மனைவி, அவருக்கு 3 மனைவிகள், அந்த 3வது மனைவி கர்ணகி அம்மன் திருமணம் நடைபெற்று மறுநாள் அவர் தம்பதி சமேதராக ஊர்வலம் நகர்வலம் வருவார். எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அன்னைக்கு எல்லாரும் சித்திரகுப்தனை வழிபடுறாங்க. சித்திரகுப்தனுடைய வரலாறு என்ன சொல்றாங்கன்னா, முன்னொரு காலத்துல சிவபெருமான் எல்லா நிறங்களிலும், அதாவது வெண்மை, சிகப்பு, கருப்பு, நீலம், பச்சை, பொன்னிறம், ஊதா, அப்படி 7 நிற கலர்கள்ல ஒரு சித்திரம் தீட்டுறாரு. அந்த சித்திரத்துல அதனுடைய வலது கையில ஒரு பொன்னிற எழுத்தாணி ஒன்றும், இடது கையில ஓலைச்சூடி ஒன்றும் இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைக்கிறாரு. அதை பார்த்த பார்வதி தேவி, அதுவும் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, சித்திரகுப்தா நீ எழுந்து வா அப்படின்னு சொன்னதுனால அந்த ஓவியம் உயிர் பெற்று எழுந்து வந்ததாக வரலாறு கூறப்படுகிறதுங்க. சித்திரகுப்தன் இந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும், சித்திரன்னா ஓவியம், சித்திரம்னா, குப்தன்னா கணக்காளர். அவர் கல்வி கேள்விகளிலும் இந்த கணக்கிலையும் மிக சிறந்து விளங்கினதுனால சிவபெருமான் யம தர்ம ராஜாவுக்கு கணக்காளனாக நியமித்ததாக சொல்லப்படுகிறது. சித்திரகுப்தனுடைய வேலை என்னன்னா, அவர் நாம பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அவருக்கு ஏற்ற பாவ புண்ணியங்கள், நம்ம செய்கின்ற செயல்கள்ல பாவ புண்ணியங்கள் இருக்கும் இல்லையா, அதற்கு ஏற்றவாறு பலன் கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுகிறது. சோ சித்திரகுப்தரை பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல அவர் தான் மூலவர். அன்னைக்கு ஏன் நம்ம கும்பிடுறோம், அது கும்பிடுறதுனால என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அறியாமல் செஞ்சிருப்போம் சில பாவங்கள், நமக்கு தெரியாம எதுனா நமக்கு தெரியாம எத்தனையோ பாவம், இப்போ எறும்பு நம்ம நடக்கும் போது எறும்பு இறந்திருக்கும். சோ அறியாமல் செய்கின்ற பாவங்கள் எத்தனையோ இருக்கும். அந்த பாவங்களில் இருந்து என்ன நான் தெரியாம செஞ்சுட்டு இந்த பாவம் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் அன்னைக்கு கும்பிடுறதுனால அந்த பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மற்றும் ஞானம் மற்றும் மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அந்த கோவில்ல இன்னொரு விசேஷம் இருக்குங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பரிகார ஸ்தலமும் கூட. நவகிரகத்துல கேது பரிகார ஸ்தலம் அது. அதாவது கேது தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருப்பினும் அந்த கோவிலுக்கு சென்று 7 முறை வலம் 7 விளக்கேற்றி, கொள்ளு விளக்கு ஏற்றி வழிபட்டால் கேது தோஷங்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார். சித்திரகுப்தனை அங்க வணங்கினால் நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால நிறைய மாணவ மாணவியர்கள் அங்க வணங்குவாங்க. ஏன்னா அவர்களுடைய மேல் படிப்புக்காக, உயர்கல்விக்காக அவர்கள் ஞானத்தை பெறுகிறார் என்பது நம்பப்படுகிறது. அதனால எல்லாரும் அங்க கும்பிடுறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அதனுடைய பலனும் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில்ல மூலவர் சித்திரகுப்தர், அங்க வள்ளலார் கோவிலும் இருக்கு. வள்ளலாருக்குன்னு ஒரு தனி ஒரு சன்னதி இருக்குது. செல்வ விநாயகர் இருக்கிற நவகிரகங்கள் இருக்குது. நம்மளுடைய சித்திரகுப்தருக்குன்னு எழுப்பப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் தான். அது சோழர் காலத்துல 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஆலயம். அது செங்கினி என்ற மன்னவர், அவருடைய அமைச்சர் இந்த கோவில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில இன்னைக்கு, அதாவது வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம வழிபட்டோம்னா
நம்மளுடைய செய்கின்ற பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற்று, அதாவது நமக்கு மன்னித்து, நம்ம செய்கின்ற அறியாம செய்கின்ற பாவம் என்ன மன்னிச்சதுன்னு கேட்டோம்னா அவர் மன்னித்து நமக்கு மோட்சம் அருளுவதாக கூறப்படுகிறது. அப்படி ஒரு ஐதீகம் அந்த கோவில்ல. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச சித்திரகுப்தனுக்கு தனியா இருக்கிற ஆலயம் இதுதான். கண்டிப்பா நீங்க எல்லாரும் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டி, பெரியோர்களின் ஆசையை பெற்று அருகில் இருக்கிற கோவிலோ இல்ல சித்திரகுப்தருடைய கோவிலுக்கோ சென்று, உங்களால் சென்று வர முடியலன்னா வீட்டிலேயே இருந்தபடி கூட நம்ம வணங்கி எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வந்து காளிமுத்துன்றவர் வந்து அவருடைய மகனுக்கு திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்டதுனால அவருக்காக நாங்க போன கோவில்ல அவருக்காக பிரார்த்தனை நாங்க முன் வச்சோம். அவருக்கு அந்த பிரசாதமும் கொடுத்தோம். அவர் ரொம்ப சந்தோஷமானாரு. அது மட்டும் இல்லாம ஹம்பில இருந்தும் கூட வந்து ஒரு ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு ஜாதகம் வந்தது. சோ அவங்களுக்காகவும் வேண்டி இருக்கிறோம். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரார்த்தனை வேண்டி சக்சஸ் ஆகணும், உங்களுடைய கோரிக்கைகள் எதுனா இருக்கணும் அப்படி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்க போகின்ற கோவிலுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உங்களுக்கு பிரசாதம் வேணும்னு கேட்டீங்கன்னா அட்ரஸ் அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா பிரசாதமும் நாங்க அனுப்பி வைக்கிறோம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமா நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணணும். ஸோ ஸ்டே டியூன் வித் பாக்ய ரகசியம்.